ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷனில் டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஏஜிஎஸ் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைடாக தியேட்டர்ஸில். அதுவும் அக்டோபர் 17 அன்னைக்கு தீபாவளி முன்னிட்டு. ஸோ இந்த ஒரு படத்தோட ட்ரைலருக்காக தான் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு அக்டோபர் 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஊரும் பிளட் அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் இந்த சாங் எந்த ஒரு சீனுக்கு வரும், ஸோ இவ்வளோ அழகான ஒரு போர்ஷன் இருக்கு, இது எந்த சீனுக்கு இந்த பாட்டு எழுதியிருக்காங்கன்னு தெரியலையே, ஐயோ ட்ரைலர் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் அக்டோபர் 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. மறக்காம பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்கே செல்வமணி சார் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே ஹீரோனா அது மம்முட்டி சார் தான். ஒரே ஹீரோனா மம்முட்டி சாரா ஏன் அப்படின்ட்டு யோசிக்க பொழுது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னன்னா, அவருக்கு நாங்க சேர் கொடுத்தாலுமே அவர் சேர்ல உட்கார மாட்டாரு. என்ன சொல்வார்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, எங்க ஊருக்கு போனா இந்த மரியாதைலாம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பொதுவா ஷூட்டிங்ல ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்துட்டு காஸ்டியூம்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னது பார்க்க போது லைக் அந்த காஸ்டியூம்லாம் வந்துட்டு சில ஹீரோயின்ஸ்லாம் அவங்களே வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அதே மாதிரி தான் மம்முட்டி சாருக்குமே வந்துட்டு காஸ்டியூம்லாம் கொடுப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் பண்ற ஒரே ஹீரோனா அது இவர் மட்டும் தான். திருப்பி லைக் அந்த கொடுத்த காஸ்டியூமை வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாரா, அவர் வச்சுக்க மாட்டாரா. அண்ட் அவர் வாங்குற சம்பளத்திலே வந்துட்டு மேக்கப் மேன், டிரைவர் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க சம்பளத்திலே ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு தயாரிப்பாளர்களுக்குமே வந்துட்டு மம்முட்டி சார் வந்துட்டு தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருந்தாங்க. இது பார்க்கும்போது மம்முட்டி சார் யூ ஆர் கிரேட் சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கீர்த்தி ஷெட்டி தமிழ் டெபியூ ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களோட எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை, டிலே ஆகிட்டே போகுது. ஆனால் இப்போ ஆல் ஆஃப் சடனாக 3 படமே வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது ஒரே மாதத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாவாத்தியார் படம் டிசம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா எல்ஐகே படம் டிசம்பர் 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு அடுத்ததா ஜீனி படம் வந்துட்டு டிசம்பரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் சிஜி ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ சிஜி ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா டிசம்பர்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியலாக டேட்டும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சுதா கோங்கரா மேம் டைரக்ஷனில் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ஜான்வரி 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறது ஆல்ரெடி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனாக ரீசெண்டாக இப்போது 100 days to go அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ ஏன் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இப்போதைக்கு ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் யாருமே வந்துட்டு லைக் பதட்டப்பட தேவையில்லை. ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் மாறல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி 9 கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம தியேட்டரில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனங்கள் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாப்புலர் ரியாலிட்டி ஷோனா பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் வந்துட்டு தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு பேன் இந்தியா அளவில் பாப்புலராக இருக்கிற ஷோ தான் பிக் பாஸ். ஸோ இப்போது தமிழ்லையுமே பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது கனடாவில் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு. என்னன்னா, விதிமீறல்களை மீறியதுனால கர்நாடகா மாநில மாசு கட்டுப்பாடு வாரியம் அவர்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை மூடணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதாவது அவங்க டைரெக்டாக எங்கே ஷோ நடக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கூடத்தை மூடணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸை விட்டுருக்காங்க. ஸோ இப்போது கர்நாடகாவில் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஷோ என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சோகத்தில் எல்லாருமே இருக்காங்க. அர்ஜுனன் சார் டைரக்ஷனில் ரவி மோகன் சார், கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்க படம் தான் ஜீனி. ஸோ இந்த படத்துலேருந்து சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ சாங் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அதில் கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் கீர்த்தி ஷெட்டி 2 பேருமே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டை இசையமைச்சது நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ சாங்கை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம கல்யாணி பிரியதர்ஷனை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஹோம்லியான ஒரு ரோலில் தான் நம்ம பார்த்துருப்போம் நிறைய படங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிருதயம் படம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ லோகா படத்தில் வந்துட்டு டோட்டலாக வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ஜீனி படத்தில் வந்துட்டு டோட்டலாக இன்னும் வேற மாதிரி நடிச்சிருக்காங்க, அதாவது கொஞ்சம் கிளாமரா. ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ எப்படின்னா கொஞ்சம் கிளாமரா இன்னும் இவங்க இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவி மேம் மாதிரி ஒரு ஹோம்லியாக அவங்க நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக
மாறி நடிச்சிருக்காங்களே, அப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐட்டம் சாங்ல அவங்க நடிச்சாலும் வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே விஷ்ணு விஷால் சாரை தெரியும். ஸோ அவர் வெண்ணிலா கபடி குழு இந்த படம் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பல படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராட்சசன், இன்று நேற்று நாளை, ஜீவா, நீர்ப்பறவை, சிலுக்குவார்பட்டி சிங்கம், எஃப்ஐஆர், லால் சலாம் அண்ட் கட்டா குஸ்தி படம். ஸோ கட்டா குஸ்தி படம்லாம் வந்துட்டு என்னோட ஃபேவரட் படம்னு சொல்லலாம். அது கான்செப்ட் வைஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவரோட ஆக்டிங்கும் சரி எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ கட்டா குஸ்தி படத்தோட பார்ட் 2க்காக வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மெயினாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ அவர் தயாரிப்பாளராகவும் களம் இறங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் இப்போ ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த வருஷம் தான் என்னோட சிறந்த ஆண்டு, அதாவது 2025 தான் வந்துட்டு என்னோட சிறந்த ஆண்டு. ஏன்னா இந்த வருஷத்தில் என்னோட மகள் மீரா வந்துட்டு பிறந்தாங்க. ஸோ இந்த வருஷத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, லைக் இது கேட்க போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, ஸோ இப்போ மோஸ்ட்டாக நம்ம படத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு கதையை விட அங்கே இருக்கிற ஸ்டார், ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்காக தான் நம்ம வந்து படத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்னோட படத்துக்குலாம் எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது, மோஸ்ட்டாக எதிர்பார்க்க கூட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நானும் அந்த ஸ்டார் லெவலுக்கு ரீச் ஆவேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் சார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அந்த ஒரு ஹைட்ஸை ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். துல்கர் சல்மான் சார் நிறைய படங்களில் நடித்து நிறைய ரசிகர்களை ஈர்த்திருக்காரு. மெயினாக பெண்களை வந்துட்டு ஈர்த்திருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சீதாராமம் படமாக இருக்கட்டும், அண்ட் இப்போ வந்துட்டு கடைசியாக அவர் ப்ரொடியூஸ் பண்ண லோகா படம் வந்துட்டு வசூல் அள்ளி தள்ளிடுச்சு. ஸோ இப்போ சாப்டர் 2க்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3. ஸோ அவர் படங்களில் பிஸியாக இருக்க நேரத்தில் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. என்னன்னா, சென்னையில் இருக்கிற கிரீன்வேஸ் ரோட்ல அவரோட வீடு இருக்கு. ஸோ அவங்களோட வீடுக்கு இடி வந்துட்டு சோதனை போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பூடான்ல இருந்து சட்டவிரோதமாக அவர் ஒரு கார் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு தெரிய வந்து 5 அதிகாரிகள் துல்கர் சல்மான் சாரோட வீட்டை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நானும் பிரதீப் ரங்கநாதனுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோட படம் லப்பர் பந்து படம் பார்த்துட்டு என்னோட ஆக்டிங்கை வந்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ண கோமாளி படத்துக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட ஒரு கதையை நரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்குமே எங்களால் அந்த கதையை வந்துட்டு எடுக்க முடியல. ஏன்னா அவருமே கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஸோ நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் கல்யாண் சார் சொல்லியிருக்காங்க.